இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெயின் ஏற்படுதுங்களா? பொண்ணு ஷேர் பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் காமனாக கொடுக்குற அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வலி இருக்க தான் செய்யும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. பல்ல கடிச்சிட்டு அந்த கொஞ்சம் நேரத்த எப்படியோ ஓட்டிக்கோ. அப்புறம் அதுவே பழகிடும். பட் இது ரொம்பவே ஒரு தப்பான கைடன்ஸுங்க. இன்டர்கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ப்ராசஸ். அது வந்து உங்களுக்கு ப்ளஷரபுளாக தான் இருக்கணுமோ தவிர, கண்டிப்பாக பெயின்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்குது இன்டர்கோர்ஸ் அப்படின்னா, அதுக்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்கலாம். பட் மோஸ்ட் காமனான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் அரோசல். ஸோ ஒரு ப்ராப்பரான ஃபோர் ப்ளே இல்லை, கம்யூனிகேஷன் இல்லை, ரொம்ப ரஷ் பண்ணி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த அரோசல் இல்லாதனால உங்களுக்கு லூப்ரிகேஷன் வந்து ப்ராப்பராக இருக்காது. அந்த டைம் வந்து உங்களுக்கு வெஜினா ட்ரையாக இருக்கலாம், ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும், அதனால் பெயின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பெயின்ஃபுல்லான இன்டர்கோர்ஸ் அப்படின்னா அது வந்து நார்மல் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா அதை கேட்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை போய் மீட் பண்ணுங்கள்.